ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்தில் இந்த காலை வெள்ளம் கூட ஒரு விஷயாய் நான் வாழ்த்துகிறேன். அமெரிக்க தேசத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலே ஊழியம் செய்ததான ஒரு போதகர் பாருங்க, அவர் திடீரென்று ஒரு நாள் அவர் மரித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அவர் மரித்து விட்டோம் என்று சொல்லி கண்ணை திறந்து பார்க்கிறாரு. பார்த்தா அவர் பரலோகத்தில் இருக்கிறதை பார்க்க முடிந்தது. அப்படி பரலோகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய ஜீவ புஸ்தகத்தையோடு அவர் நின்று கொண்டிருக்கிறதை அவர் பார்த்திருக்கிறார். அப்படி பார்த்திருக்கும் பொழுது, ஆண்டவரே, என் பேர் இந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதா, என் பேர் இருக்குதான்னு பார்த்து சொல்ல. உடனே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன்னை நான் அறியேன் அப்படின்னு இருக்கார். அவரை சொல்கிறாரு பாருங்க. உடனடியாக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர் அதிர்ச்சியாகி அவர் கண்ணை திறந்து பார்க்கிறாரு. அவருக்கு அது கடுமையான ஒரு சொற்பனத்தை, ஒரு தரிசனத்தை போல ஆண்டவர் அவருக்கு காண்பித்திருந்திருக்கிறார். அவர் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுகிறாரு, ஒரு ஆண்டவருடைய ஜனத்திற்கு, ஒரு கிறிஸ்தவருக்கு எது மிகுந்த வாழ்க்கையில் மோசமான தருணம், மோசமான நேரம் அப்படின்னா, பரலோகத்தில் இந்த உலக வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு பரலோகத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் உன் பேர் நான் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை, உன் பேர் இந்த புஸ்தகத்தில் இல்லை என்று சொல்கிற அந்த அதிர்ச்சியான செய்தியை விட மனித வாழ்க்கையில் வேறு எதுவுமே அதிர்ச்சியான காரியம் இருக்க முடியாது என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொல்வதற்கு என்ன காரணம்? 40 ஆண்டு ஊழியம் செய்தவர். 40 ஆண்டு, 10 ஆண்டாய், 15 ஆண்டாய், 20 ஆண்டாய், 30 ஆண்டாய், 50 ஆண்டாய் ஆலயத்துக்கு வருகிறோம், தேவனை தேடுகிறோம். 50 ஆண்டாய் சபைக்கு வருவதனால மாத்திரம் ஆண்டவர் நம்ம பேரை எழுதி வச்சிருவாரா? ஆலயத்துக்கு செல்வதனால மாத்திரமே தேவன் நமக்கு தம்முடைய பரலோகத்தை கட்டளையிட்டுருவாரா? அப்படி நித்திய ஜீவனை கட்டளையிட்டுருவாரா? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 15ஆம் வசனம் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அப்போ அங்கே ரொம்ப தெளிவாய் வசனம் சொல்லுகிறது, சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்றும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்க, அவர்கள் கிரியைக்கு தக்கதாக தொடர்ச்சியாக இந்த பகுதியை வாசியமா. அடுத்து 15ஆம் வசனத்தை பாருங்க. 15ஆம் வசனத்தை கூட வாசிங்க. ஜீவ புஸ்தகத்திலே யார் யார் பேர்லாம் காணப்படலையோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று வாசிக்கிறோம். இதெல்லாம் வாசிக்கும் போது உங்களுக்கு உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு நடுக்கமோ ஒரு பயமோ எத்தனை பேருக்கு வருது? கை தூக்காத எல்லாருக்கும் இதை காட்டிலும் உங்களுக்கு பயமுறுத்தக்கூடிய ஒரு செய்தியை நான் சொல்லவே முடியாது. நன்றாய் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஏன் நம்ம வாழ்கிறோம்? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எது நம்முடைய இறுதி வாழ்க்கையின் முடிவாக இருக்கிறது?
எல்லாமே ஆண்டவர் நமக்கு இனிமேட்டு காட்ட போகிறது கிடையாது, முன்னமே சொல்லி வைத்திருக்கிறார். இப்போ நாளைக்கு என்ன சம்பவிக்க போகுதுன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் மரித்ததுக்கு பிறகு என்ன சம்பவிக்க போகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாளைக்கோ அடுத்த மாதமோ என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் மரித்த பிறகு நம்முடைய முடிவு என்ன என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஆனால் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் அந்நிய பாஷை பேசலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் அனுதினம் சபைக்கு வரலாம், சபையில் பங்காளராக இருக்கலாம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் ரட்சிப்பு கேட்டதான எந்த ஒரு கிரியையோ எந்த ஒரு காரியத்தையோ கனியையோ உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம், இல்லாட்டி ரட்சிப்பே இல்லாமல் கூட காணப்படலாம். இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியமே, சாத்தியமே, சாத்தியமே. நான் நிறைய சொன்னது போல, திருச்சபைக்கு நான் வார ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்துக்கு போகிறேன் என்பது மாத்திரமே உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. மற்ற மதத்தின் மேலே, மற்ற அந்நிய தெய்வங்கள் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறவங்க கூட அதை செய்கிறாங்க. அவர்களும் தங்கள் தெய்வத்திற்கு அவங்க வாரம் போகிறதை பார்க்க முடிகிறது. இப்போ நமக்கும் அவர்களுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன? நீங்கள் எதற்காக தேவனை தேடுகிறீர்கள்? ஏன் சபைக்கு வருகிறீங்க? உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கா? எனக்கு சுகம் உண்டாகணும், எனக்கு கடன் பிரச்சனை மாறணும், எனக்கு வியாதி நீங்கணும், இல்லாட்டி எனக்கு திருமணம் ஆகணும். எதற்காக தேவனை தேடி வருகிறீங்க? என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும். எதற்காக தேவனை தேடுகிறீர்கள்? இப்படிப்பட்ட உங்கள் சொந்த ஆசீர்வாதங்களுக்காக தேவனை நீங்கள் எத்தனை நாட்கள் தேடிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். தேவனை ஏன் தேட வேண்டும்? அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் அன்புள்ளவர். உங்களுக்காக அவர் மரித்திருக்கிறார், உங்களுக்காக அவர் உயிரோடு மீண்டும் எழுந்திருக்கிறார், உங்களுக்காக இரத்தம் சிந்தியிருக்கிறார். தேவன் எனக்காக என்ன செய்தாரோ அது நன்றி உணர்வோடு நான் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆசீர்வாதங்களுக்காக தேவனை தேடாதீங்க. ஆசீர்வாதங்களுக்கு பின்னாடி போக வேண்டும் என்றால் உலகத்தில் பலர் கோடீஸ்வரங்க இருக்கிறாங்க, நம்மை காட்டிலும். அவர்கள் செல்வம் மிகுந்தவர்களாக இருக்கிறாங்க, ஆசீர்வாதத்தை உடையவர்களாக இருக்கிறாங்க. அப்போ தேவனை ஏன் தேட வேண்டும்? நம்ம அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய கிருபைக்காக, நம்ம மேலே அவர் பாராட்டின தயவிற்காக. அதுக்கு தான் தேவனை நாம் தேட வேண்டாம், அதுக்கு தான் தேவனை தேட வேண்டாம். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் பிசாசானவன் கர்த்தருடைய ஜனத்தை அவன் கெடுத்து வைத்திருப்பானேயாக. அவன் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னவென்றால் அவன் கெடுப்பது கிடையாது. வேதாந்தத்தில் பல வசனங்களையும் நம்ம பார்க்கிறோம். பிசாசானவனுக்கு எச்சரிக்கையாக இருங்க, மோசம் போகாதிருங்க, அவன் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இதெல்லாம் பல வசனங்கள் நம்ம பார்க்கிறோம், பல இடங்களில் பார்க்கிறோம். பிசாசுக்கு, சாத்தானுக்கு எச்சரிக்கையாக இருங்க என்று சொல்லி. ஆனால் ஒரு காரணம் நம்ம பார்க்க வேண்டும். என்னவென்றால், ஒரு காரியம் தொடர்ச்சியாய் வேதாமத்தில் நம்ம பார்க்கக்கூடியதான காரியம், பிசாசு அல்ல, பிசாசை காட்டிலும் நம்மை நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்றால், நம்மை நாமே வஞ்சியாதிருப்போம். பாருங்க, இந்த செய்தி கடந்த 4-5 நாட்களாய் நான் என்னுடைய மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. ஆண்டவர் இதை ரொம்ப தெளிவாக இந்த காலை வேளையில் முதல் ஆராதனையில் நிரூபித்தார். ஏன்னா காலை ஆராதனையில் முதல் பாயிண்ட் என்னன்னு நீங்கள் பஸ் சர்வீஸுக்கு வந்த நபர்களிடத்தில் கேட்டிங்கன்னா, உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கொள்ளாதீங்க, வஞ்சித்து கொள்ளாதீங்க தான் முதல் பாயிண்ட். அதுதான் நான் முழு செய்தியாகவுமே இந்த 2வது ஆராதனைக்கு தேவன் எனக்கு தந்தார்.
இன்னைக்கு பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். அவன் ஆதியிலிருந்தே அவன் அந்த காரியத்தை தான் செய்து கொண்டு இருக்கிறான். அவன் தந்திரம் உள்ளவன் தான், அவன் மோசம் போக்குறவன் தான். அது எல்லாம் 100% உண்மை தான். ஆனால் இந்த நாட்களில் நம்மை நாமே வஞ்சித்து கொண்டு இருக்கிறோம். நம்மை நாமே. இதுதான் பிசாசனுடைய ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கிறது. அவன் நம்மளை தொந்தரவுப்படுத்துவதே கிடையாது. நம்மை நாமே கெடுத்துக் கொள்கிறோம், நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம சபைக்கு போகிறோம், தேவனை தேடுகிறோம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். அப்படி நினைத்து கொண்டு தேவனுக்கு தெரியாமல், இல்லாட்டி தெரிந்தும் கூட, நமக்கு தெரிந்தும் கூட தேவனுக்கு அருவருப்பான பாவங்களை நாம் செய்ய துணிவது கிடையாது. துணிந்தே நம்ம இந்த காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆதியிலிருந்தே பிசாசானவன் பாருங்க, அவன் எந்ததான் வஞ்சித்தாலும் மனித குலம் தன்னை தானே வஞ்சித்து கொண்டது. அதுதான் முன்னாடி இருக்கக்கூடியதான ஒரு ப்ராவர்ப் உண்டு, ஒரு பழமொழி உண்டு. ஒருத்தனை அழிக்க முடியலையா அவனே அழிச்சுக்குவான் என்று சொல்லி ஒரு பழமொழி உண்டு. ஒருவன் பெரிய ராட்சதனாக இருக்கிறானா, இல்லாட்டி அவனை அழிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதா, கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் அவனை அழித்து கொள்வான் என்று சொல்லி. மனித குலத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக இருக்கிறது என்ன? அந்த மனிதன் தான். சுயம் என்ன செய்கிறது? அது தன்னைத்தானே கெடுத்து கொள்கிறது, தன்னைத்தானே அழித்து கொள்கிறது. ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில் கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் பேசும் பொழுது பல்வேறு இடங்களில் ஆண்டவர் இந்த வஞ்சனையை குறித்து ஆண்டவர் தொடர்ச்சியாய் பேசுகிறதை பார்க்கிறோம். 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 11ஆம் வசனம், 24ஆம் வசனம், இதெல்லாம் ஆண்டவர் தொடர்ந்து நீங்கள் ஒரு காலம் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்க என்று கடைசி நாட்களில் நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் தேவன் சொல்லிக்கொண்டே இருந்தார் நம்ம வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சை பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா? உங்களை நீங்களே அறியீர்களா? எத்தனை பேருக்குள்ள இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள நிஜமாலே இருக்கிறாரா? நீங்கள் செய்கிற தவறுகள், நீங்கள் செய்கிற குற்றங்கள், நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள் எல்லாம் செய்த பிறகும் தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாரா என்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கிறதா? இதே வசனத்தை ஒரு சில நாட்களுக்கு முன்பாக இந்த யூத் மீட்டிங் நடக்கும்போது இதே வசனத்தை வைத்து தான் நான் தியானித்தோம். பாருங்க, தொடர்ச்சியாய் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரா? அதை நீங்கள் அறியீர்களா? சாதாரண சபை கிடையாது கொரிந்து சபை, சகல ஆவிக்குரிய வரங்களில் நிறைந்த சபை கொரிந்து சபை. அப்படிப்பட்ட ஒரு சபையை பார்த்து இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா என்று கேட்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா? அதை சோதித்து பாருங்க, உங்களுக்குள்ள இயேசப்பா இருக்கிறாரா? அல்லேலூயா. இல்லாட்டி நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறோமா? நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோமா? எனக்குள்ள தேவன் இருக்கிறார் என்று ஏமாற்றி கொண்டிருக்கிறோமா? இந்த காலை வேளையில் 4 காரியங்களை பார்க்க போகிறோம். முதல் காரியம், 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். முதல் காரியம் நம்மை நாமே எப்படி வஞ்சிக்கிறோம்? நமக்குள்ள பாவம் இல்லை என்று நம்மை நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம்.
பல நேரங்களில் பாவத்தை செய்துவிட்டு, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்துவிட்டு நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நமக்குள்ள பாவம் இல்லை என்று நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். வேதவசனம் ரொம்ப தெளிவாய் சொல்றது. யோவான் சொல்றாரு, நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள்ள இராது. சத்தியம் நமக்குள்ள இராது. பல நேரங்களில் பாவம் செய்து விட்டும் கூட நம்ம பரிசுத்தவான்களைப் போல, உண்மையானவர்களைப் போல நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்துவிட்டும் கூட, நான் எந்த காரியமும் செய்யலை, நான் நீதிமானாய் இருக்கிறேன் என்று பொய் சொல்லி திரிகிறோம். இதுதான் வேத வசனம் ரொம்ப எச்சரிப்பாய் சொல்லுகிறது. நமக்குள்ள பாவம் இல்லை என்போமே ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்தில் பாவம் இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. அனுதினமும் இதனால தான் நமக்கு சுத்திகரிப்பு தேவை. வெளிப்புறமான சரீரத்தை நம்ம அனுதினமும் சுத்திகரிக்கிறோம். ஏன்? உள்ளான மனுஷனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்கள்லாம் நீக்கிட்டாரு, என்னுடைய சாபங்கள்லாம் போக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமாக இருக்கலாமா? இருக்க முடியுமா? அது மாதிரி நான் புதிய மனுஷன் ஆகிட்டேன், நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷெல்லாம் பேசுகிறேன், வரங்கள் இருக்கிறது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளான மனுஷனை புதிதாக்காமல் இருக்க முடியுமா? வெளிப்புறமான சரீரத்திற்கு நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சுத்திகரிப்போம் ஐயாகில், அதை காட்டிலும் உள்ளான மனுஷன் எவ்வளோ மேன்மையானவன், எவ்வளோ அதிகமாய் நம்ம சுத்திகரிக்க வேண்டாம். அதுதான் வேதவசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. உங்களில் பாவம் இல்லை என்போமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருக்கோம். நீங்கள் நினைக்கல, நான் என்ன பெருசாக பாவம் செஞ்சுட்டேன்? நீங்கள் 2 நாள் ஜெபிக்காட்டியே அதுவே மிகப்பெரிய பாவம். நீங்கள் குடும்பமாக ஜெபிக்காட்டியே மிகப்பெரிய பாவம். வேதத்தை தியாசிக்காமல் வேதத்தை மறந்தவர்களாக இருந்தால் ஆண்டவர் சொல்கிற ஒன்னே மறப்பேன், உன் பிள்ளைகளை மறப்பேன். நீங்கள் நினைக்கல, நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன்? அப்படி என்ன பாவம் செஞ்சுட்டேன்? நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். பிசாசானவன், அதுதான் வேதவசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, உங்களை ஏமாற்றுகிறவனாக இருக்கிறான். உங்களே நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னும் நீங்கள் யாக்கோபின் புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது, யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போமே ஆனால், யாக்கோபு 1:26 வாசிங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து. பாருங்க, வேற யார் பிசாசுலாம் வஞ்சிக்க வேண்டாம். இல்லை வெளிப்புறமான வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் உங்களை வஞ்சிக்க வேண்டாம். வேதாந்தத்தில் பல்வேறு இடங்களில் கள்ள போதனைகள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், சாத்தான் இவங்க எல்லாம் வஞ்சிக்கிறாங்க என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் இப்போ நம்ம பார்க்கிறது, வெளிப்புறமாக இருந்து யாரும் நம்மளை வஞ்சிக்க தேவையில்லை, நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறீங்க. வேதவசனம் யாக்கோபு என்ன சொல்லுது பாருங்க. யாக்கோபுல, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து. யார் இருதயத்தை வஞ்சிக்கிறான்? நம்ம தான் வஞ்சிக்கிறோம். எப்படி வஞ்சிக்கிறோம்? தன்னை தேவ பக்தி உள்ளவர் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். இன்றைய நாளில் நம்முடைய நாவு அடக்கப்பட வேண்டும். நம்முடைய நாவில் வருகிறதான சொற்கள் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவைகளாக இருக்க வேண்டாம். ஏனென்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? அதை ஒருவேளை நம்ம அடக்காமல் போவோமையாகில், அடக்காமல் போயிட்டு நம்ம தேவ பக்தி உள்ளவர்கள், நான் பரிசுத்தவான், நான் பாவம் இல்லாதவனாக இருக்கிறேன் என்று எண்ணுவோமையாகில் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, நிறைய நேரங்களில் தேவ பக்தி உள்ளவனாக நான் இருக்கிறேன், நான் பாவம் செய்வதில்லை என்று நினைக்கிறோம். நம்ம இருதயத்தை நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த உதடுகளுக்கும் இருதயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு. ஆண்டவரே சொன்னார், உள்ளத்தின் நிறைவு எது பேசும்? வாய் பேசும். அப்போ உங்கள் உள்ளத்தில், உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் வாய் வழியாய் வெளியில் வரும். அதுதான் வாய் பேசும். வசனமும் தேவனுடைய வார்த்தையும் இருந்தால் அது வெளியே பேசும். அதே சமயம் உலகத்தோடு உலகமாய் நீங்கள் இருப்பீர்களாகில் அது மிகப்பெரிய பாவமாக இருக்கிற, உங்களை தேவ பக்தி உள்ளவர்கள் என்று நீங்கள் எண்ணாமல் அப்படி நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீங்கனால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதே யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். நாவு எவ்வளோ பெரியதாக இருக்கிறது, எவ்வளோ சக்தி உள்ளதாக இருக்கிறது.
யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது எல்லாத்துக்கும் தெரிந்த பகுதி தான். நாவானது சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சிறிய நாவு என்ன செய்கிறது? தேவ பக்தியை முழுமையுமாய் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுகிறது. அதுதான் இங்க வேத வசனம் சொல்லுகிறது. தேவ பக்தி இல்லாதவர்களாக நம்மளை மாற்றுகிறது. அதிகம் பேசுகிறதுனால, அதிக சொற்களினால பாவம் இராமல் போகாது. நம்ம எந்த இடத்துல யாரோடு அதிகமாய் நம்ம உறவு கொள்கிறோம், யாரோடு அதிகமாய் பேசுகிறோம், யாரோடு அதிகமாய் பேசுகிறோம். அதுதான் ஒரு பரிசுத்தவான் சொன்னார், ஆண்டவர் ஏன் உங்களுக்கு ஒரு வாய் கொடுத்துருக்கிறார், 2 காது கொடுத்துருக்கிறார், 2 காதில் 2 மடங்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாய் கவனிக்க வேண்டும். 2 மடங்கு கவனிக்கிறதோடு அதை 1 மடங்கு சுருக்கி கம்மியாக பேச வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய நாவு, மரணமும் ஜீவனும் எங்கே இருக்குது? நம்ம நாவில் இருக்கு, நாவில் இருக்கு. அப்ப மரணத்தையும் ஜீவனையும் ஆண்டவர் இவ்வளோ சிறிய ஒரு பகுதிக்குள்ளாக வைத்திருப்பாரே ஆகில், பிசாசு என்ன பண்றான்? நம்முடைய இருதயத்தை இதன் மூலமாய் வஞ்சிக்கிறான் என்று யாக்கோபு தெளிவாய் சொல்லுகிறார். நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம், நம்மை நாமே நம்முடைய இருதயத்தை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். வேற யாரும் வர வேண்டாம், பிசாசுலாம் வர வேண்டாம், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஏன் பலமுறை நம்ம பாவம் செய்கிறோம்? அது தவறு என்று தெரிந்த பொழுது தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து அழுகிறோம், அழுது மன்னிப்பு கேட்கிறோம். ஆனால் நாட்கள் சென்ற பிறகு, காலங்கள் சென்ற பிறகு மீண்டும் அதே பாவத்துக்குள்ளாக நம்ம விழுவதின் காரணம் என்ன? காரணம் என்ன? ஏன் நம்மளால் ஒரு முழுமையான ஒரு மனம் திரும்புதல் ஏன் உண்டாக முடியல? ரட்சிக்கப்பட்டு 10 வருடமாகியும் 15 வருடமாகியும் 20 வருடமாகியும் இன்னும் பழைய சுவாபங்கள், பழைய பாவத்தின் காரியங்கள் ஏன் நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறது? சார்லஸ் ஸ்பர்ஜன் என்று சொல்லக்கூடியதான உன்னதமான பரிசுத்தமான் அவர் சொன்னார், ரிப்பண்டன்ஸ் இஸ் நாட் அ ஃபீலிங். ரிப்பண்டன்ஸ் சும்மா அழுதுட்டு, பாவ மன்னிப்பு என்பது ஆளுடைய சமூகத்தில் வேற அழுதுட்டு போகிற ஒரு காரியம், ஒரு நாள் காரியம் கிடையாது. பாவ மன்னிப்பு என்பது, ரிப்பண்டன்ஸ் என்பது ஒரு அடக்க ஆராதனை. ஒரு முறை அந்த பாவம் செய்து தேவனிடத்தில் வந்து அழுது நம்ம கெஞ்சுவோமையாகில் அந்த குறிப்பிட்ட பாவத்திற்குண்டான அடக்க ஆராதனையை நம்ம செய்கிறோம். அது மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எழும்பி வரக்கூடாது. ஆனால் இப்போ பிசாசு நம்ம என்ன செய்கிறான்? மீண்டும் மீண்டும் இந்த பாவத்தை நமக்குள்ளாக கொண்டு வந்து அதில் எத்தனை சத்தியம் கேட்டாலும், எத்தனை வார்த்தை கேட்டாலும் அது நம்ம செவிகளுக்குள்ளாக போவதே கிடையாது. ஏன்? நம்மை நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம், நம்மை நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். இதே 1 யோவானின் புஸ்தகத்தில் 8ஆம் வசனத்தில் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம், நமக்கு பாவம் இல்லை என்போமையாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள்ள இராது. தொடர்ந்து அந்த பகுதிகளை வாசிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அடுத்த வசனத்தையும் வாசிங்க. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. பாருங்க, ஆண்டவர் நமக்கு பல வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஆனால் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கும் என்று நீங்கள் தப்பாக எண்ணிராதீங்க. இந்த பூமியில் இருக்கிற நாட்கள் எல்லாம் பாவம் செய்துட்டு கடைசி நேரத்தில் மனம் திரும்பிடலாம், கடைசி நேரத்தில் பாவங்கள் நீங்கி வாழ்ந்து விடலாம். பாருங்க, அந்த ஊழியர் சொல்கிற, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, பரலோகத்துக்கு போய் அவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை, உன்னை அறியேன் என்று ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி, அவருடைய அந்த புஸ்தகத்தில் அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் ஒருபோதும் 2வது வாய்ப்பு கொடுப்பதில்லை. There is no second chance.
நீங்கள் ஒரு முறை மரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மரித்ததுக்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக நியாய தீர்ப்பு தான். அந்த நியாய தீர்ப்பின் நாளில் வந்துட்டு, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என் பாவங்களை கழுவுங்க, என்னுடைய சாபங்களை மாற்றுங்க, என் குறைகளை மாற்றுங்க, நான் என்னை நானே வஞ்சித்து விட்டேன், என்னை கழுவிடுங்க, நான் உண்மைதான் சொந்த ரட்சகராகி நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் என்ன அழுதாலும் உங்களுக்கு அதற்குண்டான பதில் கிடைக்கவே கிடைக்காது. இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது மனம் திரும்பினாலே ஒழிய அது கூடாத காரியம். இந்த உலகத்தில் இருக்கிற நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ்வோமையாகி நம்மை நாமே வஞ்சிக்காம பாருங்க. நம்மை நாமே வஞ்சிக்கிறது சுலபமாய் சொல்ல போனால் என்ன, பல நேரங்களில் பரீட்சை நாட்களில் ஸ்கூலில் காலேஜிலலாம் காப்பி அடிப்போம், இல்லாட்டி இந்த பிட் அடிக்கிற காரியங்கள்லாம் உண்டு. அப்போ ஆசிரியர் அதை பிடிச்சோன்னே என்ன சொல்லுவாங்க, உன்னை நீனே என்ன செய்து கொண்டு இருக்கிற, ஏமாற்றி கொண்டு இருக்கிற. ஏன் ஏமாற்றி கொண்டு இருக்கிற? இதில் நீ ஒருவேளை பாஸ் ஆகிடலாம், இதில் நீ காப்பி அடித்து பிட் அடித்து என்ன செய்யலாம், நீ பாஸ் ஆகிடலாம். ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய எதிர்காலத்தில் நீ படித்த எந்த ஒரு காரியமுமே உனக்கு தெரியாது, உன்னுடைய வாழ்க்கையை நீனே என்ன செய்கிற, கெடுத்து கொண்டு இருக்கிற. இதே தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஏதோ தேவன் நம்மளை நேசித்திருக்கிறார், கிருபையினால் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த கிருபையின் நாட்களுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. இந்த கிருபை தொடர்ந்து கொண்டே இருக்கும். தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளாதீங்க. நான் சபைக்கு வருகிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், நான் சபைக்கு காணிக்கை கொடுக்குறேன், இதெல்லாம் சொல்லி திருப்தி அடையாதீங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் உண்டான உறவுல தான் இந்த காரியங்கள் இருக்கிறது. உங்களுக்கும் தேவனுக்கும் சரியான உறவு இல்லாட்டி நீங்கள் ஒருபோதும் பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார். அவர் இல்லாமல் யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. அப்போ ரொம்ப தெளிவாய் வசனம் சொல்லுகிறது, ரொம்ப தெளிவாய் நம்மை நாமே வஞ்சிக்கக்கூடாது, நம்மை நாமே வஞ்சியாமல் இருக்க வேண்டாம். பல நேரங்களில் நம்முடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு, எத்தனை கர்த்தருடைய வார்த்தை தெரிந்திருந்தோம், நமக்கு தெரியாத கர்த்தருடைய வார்த்தையா, நம்ம கேட்காத பிரசங்கமா, நம்ம கேட்காத செய்திகளா? எபிரேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி ஆகி சொல்லுகிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு, ரொம்ப தெளிவாய் வசனம் சொல்லுது பாருங்க. பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? பல முறை ஒரு சத்தியத்தை கேட்குறீங்க, பாவம் செய்யக்கூடாது, தீங்கு செய்யக்கூடாது, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடாதுன்னு கேட்குறீங்க. ஆனால் இதுவே ஒரு 100 முறை கேட்டு உங்களுக்கு அது என்ன செய்து விட்டது, புளித்து போய்விட்டது. உங்களுக்கு அது மனதில் எப்படி ஆயிடுச்சு, உங்கள் இருதயம் கடினப்பட்டு போய்விட்டது. இப்போ அந்த வார்த்தை பாவம் செய்யாதீங்கிற வார்த்தை கூட உங்கள் இருதயத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்குது, கிரியை செய்ய மாட்டேங்குது. அது உங்களுக்குள்ளாக எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலை, உங்களுக்குள்ள அந்த வசனம் உள்ளே போகவே இல்லை. ஏன்? பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. பாவத்தை தொடர்ந்து செய்து செய்து உங்கள் இருதயம் கடினமாகிவிட்டது. பாருங்க, பல நேரங்களில் சில வார்த்தைகளை, சத்தியமுள்ள வார்த்தைகளை திரும்ப 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 கேட்டும் அது நமக்குள்ளாக அது கிரியை செய்யவே இல்லை. அதுக்கு காரணம் என்ன? நம்முடைய இருதயம் கடினமான இருதயமாய், தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இருதயமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. வேதாந்தத்தை நீங்க பல எடுத்துக்காட்டுகளை பார்க்க முடியும். பாருங்க, யூதாஸ் பாவம் செய்தான், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான், அவன் பாவம் செய்தான், பிசாசு அவனுக்குள்ளேயும் நுழைந்திருந்தான். வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் யூதாஸினுடைய முடிவு என்ன? அவன் தன் பாவத்தை உணர்ந்தானா? ஆமாம், உணர்ந்தான். உணர்ந்து என்ன செய்தான்? அந்த வெள்ளிக்காசுகளை விட்டு எறிந்தான். ஆனால் அவன் என்ன செய்யலை,
பாவங்களை உணர்ந்தானே தவிர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவன் திரும்பி வரவே இல்லை. ஆனால் அதே சமயம் பேதுரு என்ன செய்தார்? பாவத்தை உணர்ந்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி வந்தார். நம்ம செய்கிற பாவத்தை உணர்வதை காட்டிலும் மிக முக்கியமானது தேவனுடைய மன்னிப்பிற்காக ஆண்டுடைய சமூகத்தில் தீண்டு வருவது. நான் பாவ உணர்ச்சியாக இருக்கிறேன், பாவம் செய்கிறது என்ன குற்றமாக இருக்கிறது, அதற்கு தீர்வு உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உங்களை நீங்களே யூதாசை போல வஞ்சித்து கொண்டு இருப்பீர்களானால் எப்படிப்பட்ட மரணம் யூதாசுக்கு உண்டானது? அவன் தன்னையே வஞ்சித்து கொண்டான். 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிக்கும் பொழுது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து கூட பாருங்களேன். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தொடர்ந்து வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ரொம்ப தெளிவான ஒரு வசனம். தேவனால பிறந்த எவனும் பாவம் செய்யான். அப்ப நம்ம திரும்ப பாவம் செய்கிறோமையாகில் நம்ம புதிதாய் பிறந்திருக்கிறோமா, நம்முடைய பழைய வாழ்க்கை முடிந்திருக்கிறதா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும். எனக்கு தெரிந்தே நான் இந்த பாவங்களை செய்கிறேன், நான் தெரிந்தே தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்களாகில், உங்களுக்கு எல்லாத்துக்குள்ள அந்த எண்ணம் வறுமை ஆகில், ரொம்ப தெளிவாக இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஒரு மனுஷன் புதுசாக பிறந்திருக்கிறான், அவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவன் புதிதாகி பிறந்திருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்குள்ள பாவம் இராது. ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறதா. ஆமென். அவன் தேவனால் பிறந்தபடியினால் அவன் பாவம் செய்ய மாட்டான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், புதிய மனுஷன் வரும்போது பழையவை எல்லாம் என்ன செய்துவிட்டது, எல்லாம் ஒளிந்து போச்சு, எல்லாம் புதிதானது என்று சொல்றார். ஆனா பலருடைய வாழ்க்கையில பிசாசானவன் என்ன செய்து வைத்திருக்கிறான்? அவர்களுக்குள்ள ஒரு புதிதான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினானே ஒழிய அவர்கள் இன்னும் என்ன செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள்? அந்த பழைய வாழ்க்கையிலேயே ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்காது. அப்படி வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களாகில், நம்ம அப்படி வாழ்ந்து கொண்டு இருப்போமே ஆகும், கண்டிப்பாய் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசித்தோம் இல்லையா? நம்மை நாமே எப்படி பண்ணி வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என்று வாசித்தோம். பாவம் இல்லை என்போமே ஆகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். தொடர்ச்சியாக நீங்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்களேன், நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று தொடர்ச்சியாக இந்த வசனங்கள் போடப்பட்டிருக்கிறது. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த பாவம் செய்யாதபடிக்கு, இந்த நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு எழுதுகிறேன். தொடர்ந்து வாசிங்க. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நமக்காக பரிந்து, நம்ம எப்பப்பெல்லாம் விழுகிறோமோ, எப்பப்பெல்லாம் பாவம் செய்கிறோமோ, நமக்காக ஒருத்தர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஏன்னா பிசாசனம் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? நம்மளை வஞ்சிக்கிறது மாத்திரம் இல்லாமல் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மளை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். பாருங்க, எபினேசர் அதை செய்கிறான், பாருங்க இந்த பொண்ணு இதை செய்கிறது, உங்களுடைய பிள்ளைன்னு சொல்றீங்க, பாருங்க அது இந்த தவறுகளை செய்கிறது, இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க என்று பிசாசானவன் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? நமக்காக பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பரிந்து பேசி நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை ஒருத்தர் சுத்திகரிக்க வேண்டும் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே.
நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். ரொம்ப முக்கியமான காரியம் என்னவென்றால், நீங்க நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டியதான முதன்மையான காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய கற்பனைகளின்படி நம்ம நடக்க வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றாரு? சங்கீதம் 119:9 என்ன சொல்றாரு? ஒரு வாலிபன் எப்படி வழியை சுத்தம் பண்ண முடியும்? வசனத்தினால வார்த்தையினால. அல்லேலூயா. தொடர்ந்து 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் பாருங்க. 5, 6 கூட படிச்சிருவோம். அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் 1 யோவான் 2, 5, 6. அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். Must live as Jesus lived. இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நாமும் வாழ வேண்டும். அல்லேலூயா. அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இதுதான் நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளாதிருப்பதற்கு ஒரே வழி. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படி வாழ்ந்தாரோ, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படி பிதாவினுடைய சித்தத்தை செய்து பிதாவுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடந்தாரோ, அதே போல நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை, அவருடைய சித்தத்தை செய்து உண்மையாய் நடப்போமையாகில், அவரின்படி நடப்போமையாகில் நம்முடைய பாவம் வர நம்முடைய வஞ்சித்துக் கொள்ளாமல் இருப்போம். அல்லேலூயா. 2வது காரியம், யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். பாருங்க, இந்த வசனங்கள் எல்லாம் சாத்தான் உங்களை வஞ்சிக்காதபடி, கள்ள போதனைகள், கள்ள தீர்க்கதரிசிகள் உங்களை வஞ்சிக்காதபடிலாம் சொல்லல. நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி. நமக்கு மிகப்பெரிய எதிரியே நம்ம தான். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய எதிரி யாரு? பிசாசானவனா? இல்லை, நம்ம தான் என்ன செய்கிறோம்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் தூங்குகிறோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் வேதம் வாசிக்கணும் என்று நமக்குள்ளே உள்ளான மனுஷன் சொல்லும் போது நம்ம என்ன செய்கிறோம்? வேதத்தை வாசிப்பதில்லை. அப்போ யார் மிகப்பெரிய எதிரி? நமக்கு நாம் தான் எதிரியாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவராக இயேசு சொன்னார், தன்னைத்தானே வெறுத்து யார் சிலுவையை சுமந்து கொண்டு வர முடியும்? தன்னைத்தானே உன்னை வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு வா. அல்லேலூயா. யாக்கோபு 1:22 2வது காரியத்தை என்ன பார்க்கிறோம்? நம்மை நாமே எப்படி வஞ்சித்து கொண்டிருக்கிறோம்? நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்க. பல நேரங்கள் நம்ம கேட்காத செய்திகளா? நம்முடைய வாழ்நாள் எத்தனை செய்திகள் கேட்டிருப்போம்? ஒரு 10,000 செய்தி கேட்டிருப்போமா? 1000 செய்திகள் கேட்டிருப்போமா? அந்த செய்திகள், அந்த தேவனுடைய வார்த்தைகள் வெறும் கேட்டுட்டு நம்ம போயிருக்கிறோமா? அது கேட்டுட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் நம்ம இருக்கிறோமா? அல்லேலூயா. வேதவசனம் அதுதான் சொல்லுகிறது. எப்படி நம்மை நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் முடிக்கும் போது சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமையோடு சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிக்கும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 7:24 கூட வாசிக்கலாம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பாருங்க, வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன். பாருங்க, இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விடுகிற வாழ்க்கை நமக்கு இருக்கவே கூடாது. அது முக்கியமாய் கர்த்தருடைய காரியங்களில் நம்ம எவ்வளோ செய்திகளை கேட்டிருப்போம், எவ்வளோ கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டிருப்போம், எத்தனை விதமான ஊழியர்கள், எத்தனை விதமான பிரசங்கங்கள். ஆனால் இந்த கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் நமக்குள்ளே ஏன் கிரியை செய்யவில்லை?
ஏன் நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரல? ஏன் நமக்குள்ள ஆசீர்வாதங்களை கொண்டு வரல? அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? வந்தோம், 8:30 மணிக்கு வந்தோம், 11 மணிக்கு போகும்போது செய்தியை மறந்துட்டு போயிட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருப்போமே ஆகில், ஏனென்றால் பல்வேறு நேரங்களில் செய்தி என்ன, இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னு கேட்டால் பல பேருக்கு சொல்ல தெரியாது. அப்போ எந்த ஒரு மனநிலைமையில், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு நம்ம தேவ ஆலயத்தில் வந்து அமருகிறோம்? ஏன் வார்த்தை நமக்குள்ளாக கிரியை செய்யவில்லை? ஏனென்றால் வெறும் கேட்டுட்டு நம்ம போயிட்டோம். வெறும் கேட்கிறவர்களாகி மாத்திரம் இருந்திருக்கிறோம். இங்கேயாச்சும் வேதன வசனம் என்ன சொல்லுகிறது? இவைகளின்படி கேட்டு, இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ என்று சொல்லுகிறது. ஆனால் பலர் கேட்பது கூட கிடையாது. இங்கே கேட்டால் தானே அதன்படி செய்கிறது. இங்கேயாவது யாக்கோபு சொல்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் கேட்டிருக்கிறீங்க அதன்படி செய்யுங்கன்னாச்சும் சொல்கிறார். பலர் வார்த்தையை கேட்பதும் கிடையாது, அதன்படி செய்கிறதும் கிடையாது. வேத வசனம் ரொம்ப தெளிவாகி சொல்லுகிறது. இதெல்லாம் பிசாசுன்னு சொல்லாதீங்க. பிசாசு காரணம் இல்லை, இதற்கு பிசாசு காரணம் இல்லை. யாக்கோபு 1:22 ரொம்ப தெளிவாகி சொல்லுகிறது. நம்மை நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். நம்ம தான் வஞ்சித்து கொண்டு இருக்கிறோம். 1:22 யாக்கோபு. பாருங்க, ஒரு செய்தி, தேவனுடைய வார்த்தை, அது ஒருபோதும் வெறுமையாய் மண்ணில் விழுவதே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை அது இருபுறமும் கழுக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அதில் ஜீவன் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, ஆறுதல் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, சகலமும் அதில் அடங்கி இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அசட்டை பண்ணுவோமே ஆகில் நம்ம எந்த அளவுக்கு நம்மை நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம் என்று பாருங்க. யாக்கோபு யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர். மரியாளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு மரியாளுக்கு யோசேப்புக்கு பிறந்ததான சகோதரர்களில் ஒருவர். அந்த சகோதரர் சொல்றாரு, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாகி மாத்திரம் அல்ல, உங்களை வஞ்சிக்காதீங்க, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்க. ஆண்டவரே இதை பல நேரங்களில் உணர்ந்து சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, தன்னைத்தானே வஞ்சிக்கிறது. வெளியில பார்க்கும்போது, சபைக்கு வரும்பொழுது ஆராதிக்க வேண்டியது, ஆண்டவரை துதிக்க வேண்டியது. சபைக்குள்ள மாத்திரம் துதிச்சா போதுமா? சபைக்குள்ள மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணா போதுமா? சபைக்குள்ள மாத்திரம் இடி முழக்கம் போல ஜெபித்தா போதுமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்றாங்க, ஆனா அவங்க இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இருதயத்தை எங்கேயோ வச்சுக்கிட்டு, உங்கள் நினைவுகளை எங்கேயோ வைத்து கொண்டு, உங்கள் யோசனைகளை வேற ஏதோ காரியங்களில் வைத்து கொண்டு, வெறும் கடமைக்காக இங்கே ஏதோ சொல்கிறாங்க, ஆலயத்துக்கு வந்து விட்டோம் என்பதற்காக தேவனை ஆராதிப்பது கிடையாது. அப்படி நம்ம செய்வோமே ஆகில், அப்படி நம்ம செய்து கொண்டிருப்போமே ஆகில், நம்மை நாமே வஞ்சித்து கொண்டு இருக்கிறோம். பிசாசு சிரித்து கொண்டு இருப்பான், நான் தேவையே இல்லை, உன்னை அழிக்க நீயே போதும், நீ நரகத்துக்கு போகிறதுக்கு நீயே வழியை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிற, நான் தேவையே இல்லை. அல்லேலூயா. மூன்றாவது காரியம், முதல் காரியம் சொன்னேன், நம்ம பாவம் இல்லை என்போமே ஆகில் நம்மை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். இரண்டாவது காரியம் சொன்னேன், வசனத்தை, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இல்லை, அதன்படி நம்ம செய்யலை அப்படின்னா நம்மை நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். உலகத்தில் கிறிஸ்தவத்துக்கு ஏன் ஒரு அவப்பேர் வந்திருக்கிறது? ஏன் ஒரு கெட்ட பேர் வருகிறது? அவன் அவ்வளோ பைபிள் வசனம் சொல்கிறான், ஆனால் அந்த வசனத்தின்படி அவன் வாழ்க்கை இல்லை சொல்கிறாங்களா இல்லையா? ஏன் அதை சொல்கிறாங்க?
உலகம் முழுவதும் கர்த்தருடைய, இன்னைக்கு உலகம் முழுவதும் அதிகமாக அச்சடிக்கிறதான ஒரு புஸ்தகம் என்று சொன்னால் பைபிள் தான். சகல ஜனங்களும் படிக்கிறாங்க, நிறைய பேர் படிக்கிறாங்க, கோடான கோடி ஜனங்கள் படிக்கிறாங்க. அப்படி படிக்கும்போது பலர் ரட்சிக்கப்படுவதை பார்க்கிறோம், பலர் கிறிஸ்தவர்களை குற்றம் சாட்டுவதற்காகவே அதை பார்க்கிறாங்கன்னு பார்க்கிறோம். அப்போ அவங்க கேட்கிற கேள்வி என்ன? உங்கள் பைபிளில் இதெல்லாம் போட்டிருக்கே, அதன்படி ஏன் உங்கள் வாழ்க்கை இல்லை? ஏன் வாழ்க்கை இல்லை? அல்லேலூயா. யூதர்களும் இதுதான் ரொம்ப தெளிவாய் அவங்க பார்த்த காரியம். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு மனதோடு என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூர்வாயாக என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கத்துக்கு சொன்னதான வார்த்தை. அதை இந்நாள் வரைக்கும் எப்போ உபாகமத்தில் எழுதின, மோசே நாட்களில் எழுதினதான வார்த்தைகள், ஆண்டவர் கொடுத்ததான வார்த்தைகள், இப்போ இருக்கிற யூதர்கள் முதற்கொண்டு இன்றைக்கு நம்ம நாட்கள் வரைக்கும் அனுதினமும் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. உபாகமம் 6:4 அவங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. இதை எப்படி சொல்வார்கள் என்றால் ஷம்மா என்று சொல்வார்கள். ஷம்மா என்றால் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். ஷம்மா என்றால் இஸ்ரவேலை கேள். அந்த கேள் என்கிற வார்த்தைக்கு உண்டான எபிரேய மொழி தான் ஷம்மா. ஷம்மா என்றால் வேற, ஷம்மா என்றால் வேற. பாருங்க, இந்த ஷம்மா என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? இஸ்ரவேலை கேள், உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். எபிரேய மொழியில் கீழ்ப்படிங்க, இல்லாட்டி அதன்படி நடங்க அப்படிங்கிறதுக்கு தனியான வார்த்தை கிடையாது. இந்த கேள், இஸ்ரவேலை ஷம்மா என்று சொன்னாலே, கேள் என்று வேதத்தில் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, கேட்டு நீ அதன்படி நடக்க வேண்டும். லிசன் அண்ட் ஒபே, அதுதான் இந்த ஷம்மாக்கு உண்டான அர்த்தம். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை கேட்க சொல்கிறாரு, நம்மளை கவனிக்க சொல்கிறாரு, ஒரு வார்த்தையை வசனத்தை நம்மளை பார்க்க சொல்கிறாரு, அதை கேட்கிறோம் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? அதன்படி கேட்டு நம்ம நடக்க வேண்டும். அதுதான் பழைய ஏற்பாட்டிலிருந்தே சட்டம். அதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிறதுக்கான யூதர்கள் இன்னைய வரைக்கும் அது செய்து கொண்டு இருக்கிறாங்க. சரி, நான் வேகமாகி போகிறேன், மூன்றாவது காரியத்துக்கு போகிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படி பைத்தியக்காரனாக கடவன். பாருங்க, மீண்டும் வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. தன்னைத்தானே. நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிற காரியம் இதுதான், நம்மை நாமே வஞ்சியாதிருப்போம். தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. ஏன்? உலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படி பைத்தியக்காரனாக கடவன். மூன்றாவது காரியம், நம்ம எப்படி நம்மளை வஞ்சித்து கொண்டிருக்கிறோம்? நம்மள்கிட்ட இருக்கிற ஞானத்தை வைத்து நம்ம வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். எந்த ஞானம்? இந்த உலகத்தின் ஞானத்தை வைத்து பல நேரங்களில் இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ்வது என்று கற்றுக்கொண்டோம். எந்த எஃப்டி போடணும், எந்த ஆர்டி போடணும், எந்த பேங்க்கில் போட்டால் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு, எங்கே கடன் கொடுத்து எங்கே வாங்க முடியும், நம்ம இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான சகல ஞானத்தையும் பற்றி, எப்படி பிஸ்னஸ் செய்வது, எப்படி தொழில் செய்வது, இந்த சகல ஞானத்தையும் என் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது கண்டிப்பாக அவசியமானது, வாழ்க்கைக்கு தேவையானது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த உலக ஞானத்தை வைத்தே உங்களை நீங்கள் வஞ்சித்து கொள்ளாதீங்க. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்ம எல்லாத்துக்கும் ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த உலக ஞானத்தை வைத்து பரலோக திட்டத்தை, பரலோகத்துக்கு போகிறதான காரியங்களை சொதப்பிடாதீங்க. அல்லேலூயா. அப்போ இந்த பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால், நித்திய ஜீவனில் புஸ்தகம் இடம்பெற வேண்டும் என்றால், ஞானிகள் அல்ல பைத்தியக்காரன்களாய் நம்ம மாற வேண்டாம். உலகத்தின் இந்த 1 கொரிந்தியர் நன்றாய் அறிந்திருப்பீங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 2:2 என்ன வாசிக்கிறோம்?
2:2 என்ன வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறோர் வென்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அன்றி இந்த உலகத்துல வேற எதுவுமே நம்ம அறிய தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிய வேண்டாம். இன்னும் நீங்கள் இந்த 1 கொரிந்தியர் 1:18 கூட வாசிக்கும் பொழுது 18 வாசிங்க. சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றினதான உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் ஏன் புத்திசாலிகளின் புத்தியை ஏன் அவமாக்குவேன் சொல்றாரு? ஏன் அவமாக்குவேன் சொல்றாரு? ஆண்டவர் இங்க பேசிக் கொண்டிருக்கிறது உலகபரமான ஞானம். இந்த உலகத்தின் ஞானத்தை வைத்து நீங்க வாழ வேண்டும் என்று நினைக்காதீங்க. இந்த உலகத்தின் ஞானத்தை வைத்து எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாத வசனமா, எனக்கு தெரியாத வார்த்தையா அந்த உலகத்தில் எனக்கு வாழ சொல்லிக் கொடுக்கணுமா? தயவு செய்து உலகத்தின் ஞானத்தை நம்பாதீங்க. உலகத்தின் ஞானத்தை நம்பாதீங்க. அதற்கு பதில் எதை நம்ப வேண்டும்? சிலுவையை நம்ப வேண்டும். ஏனென்றால் சிலுவை கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்படி இருந்தது? பைத்தியமாய். அதான் 18ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சிலுவையை பற்றினதான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருந்தது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. உலகத்தானுக்கே பைத்தியம் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? ஏன்னா சிலுவையை வைத்துக்கொண்டு இந்த சிலுவையில் என்ன இருக்குது? இந்த சிலுவையிலேயே எங்கே பார்த்தாலும் சபைகளில் மேலே சிலுவை இருக்கிறதே, சிலுவையில் அப்படி என்ன தான் இருக்குது? அவனுக்கு பைத்தியம்தான் பிடிக்கும். அவனுக்கு இதில் இருக்கிறதான தேவ மகிமை அவனை பார்க்க முடியாது. அவன் இதில் இருக்கிறதான தேவ பலத்தை பார்க்க முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். தொடர்ந்து வாசிங்க, இந்த பகுதியை தொடர்ந்து வாசிங்க. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. ஞானி எங்கே? ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். பாருங்க, சுய ஞானத்தினாலே இந்த நம்ம பைபிள் ஸ்டடிக்கு வரவங்களுக்கு தெரியும். முதல் கிளாஸ் வந்ததில் முதல் கிளாஸ் நான் ஒரு கிளாஸ் எடுத்தேன். என்னவென்றால் கிரேக்க ஞானம் என்று சொல்லி ஒரு காரியம் எடுத்தேன். அவர்கள் என்ன செய்தாங்க? தங்கள் சுய ஞானத்தினால், எப்படிப்பட்ட நபர்கள், நீங்களாம் ஹிஸ்ட்ரியில் முன்னாடி படிச்சிருப்பீங்க, ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க. சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், இந்த நபர்கள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, இப்படிப்பட்ட நபர்கள்லாம் படிச்சிருப்பீங்க. இவர்கள்லாம் என்ன செய்தாங்க? தங்கள் சுய ஞானத்தினாலே தேவன் ஒருவர் இருக்கிறாரா, தேவன் எப்படிப்பட்டவர், இல்லாட்டி தேவனே இல்லை என்று தங்கள் சுய ஞானத்தினாலே தேடிக்கொண்டிருந்தாங்க. அதுதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். தொடர்ந்து வாசிங்க, உங்களுக்கு புரியும். பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்டார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். கிரேக்கர்கள் என்ன செய்தாங்க? கிரேக்கர்கள் வரக்கூடியதுதான் அந்த உலக ஞானத்தை தேடுகிறவர்கள். அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் எல்லாம் அவங்க எல்லாம் கிரேக்கர்கள், கிரேக் பிலாசபர்ஸ். அவங்க எல்லாம் உலக ஞானத்தை வைத்து தேவனை அடைய முடியும், இல்லாட்டி தேவன் எப்படிப்பட்டவர் என்று உலக ஞானத்தை வைத்து தேடிக்கொண்டிருந்தாங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு பார்க்க பைத்தியம் போல தெரியலாம், ஆனால் இந்த சிலுவையில் தான் தேவன் என்ன செய்து வைக்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தேவ ஞானத்தையும் தேவ பலத்தையும் வைத்திருக்கிறார். இந்த தேவ ஞானம் தானே வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, இம்மையிலும் மறுமையிலும் வாழ்வதற்கு இந்த தேவ ஞானம் தான் நமக்கு வேண்டும். அது சிலுவையில் மாத்திரமே நமக்கு கிடைக்கும். தொடர்ச்சியாக அந்த பகுதியை வாசித்து முடிச்சிருவோம். வாசிங்க. இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. எப்படின்னா, தேவனுடைய பைத்தியம் என்று சொல்லுகிறது மனுஷனுடைய உச்சிதமான ஞானத்தை காட்டிலும் ஞானம் உள்ளது. அல்லேலூயா.
இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஞானியை கூட்டிகிட்டு வந்தாலும் அது தேவனுடைய பைத்தியத்துக்கு அது சமமே ஆகாதான். அதுதான் என் வேத வசனம் சொல்லுது. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய அவன் ஞானமானா இருந்தாலும் தேவனுக்கு பைத்தியமாக இருக்கிறவனுக்கு முன்பாக அது அதிக ஞானமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கு. மனுஷருடைய எப்படின்னா தேவனுடைய பலவீனமா, தேவனுடைய பைத்தியமா, ஆனா அது மனுஷனுடைய உச்சிதமான இதை காட்டிலும் அது பலனுள்ளதாக இருக்கிறது, அது ஞானம் உள்ளதாக இருக்கிறது. புரிகிறதா? அல்லேலூயா. தேவனுக்கு பைத்தியம், தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷனுடைய உச்சிதமான பலத்தை காட்டிலும் பலனுள்ளதாக இருக்கிறது. அப்ப நம்ம உலகத்தை நாட வேண்டுமா, உலகத்தின் ஞானத்தை நாட வேண்டுமா, சிலுவையை நாட வேண்டுமா? சிலுவையை நாட வேண்டும். ஆனால் இங்கே கொருந்து பட்டின ஜனங்கள் என்ன செய்தாங்க? இந்த ஞானத்துக்கு பின்னாடி, மனித ஞானத்துக்கு பின்னாடி போக நினைத்தாங்க. அதுதான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீங்க என்ன செய்யாதீங்க, ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதபடி 3:18 கூட 1 கொரிந்தியர் 3:18 போடுங்க. ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. உலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். அல்லேலூயா. நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளாதிருப்போமாக. ஆமென். 30-31 வாசிங்க. 1 கொரிந்தியர் 30-31. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உட்பட்டு இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அல்லேலூயா. உலகத்துக்கு பின்னாடி, உலகத்தின் ஞானத்துக்கு பின்னாடியே, உலகத்தின் அறிவுக்கு பின்னாடியே ஓடாதீங்க. அது ஒரு போதும் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகவே போகாது. தேவ ஞானம் என்று சொல்லப்படுகிறது. மனுஷன் அது பக்கத்தில் கூட வர முடியாது. தேவனுடைய பைத்தியம் என்று சொல்லப்படுகிற காரியம் கூட மனுஷனுடைய ஞானத்துக்கு ஒப்பிடவே முடியாது. அல்லேலூயா. மனிதர்களை நம்பாதீங்க, மனித ஞானத்தை நம்பாதீங்க, தேவனை நம்புங்க, தேவனுடைய ஞானத்தை நம்புங்க. அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். பாருங்க, மனிதன் நோவாவை பாருங்க. நோவா பேழை கட்டும் பொழுது பைத்தியக்காரனை போல இருந்திருக்கும். யாராவது பேழை கட்டுவாங்களா? பூமியை அழிச்சிருவேன், 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்ய போகுது, நான் அதனால் பேழை கட்டி அதுக்குள்ளே இருக்க போகிறேன்னா யாராவது நம்புவாங்களா? எவ்வளோ பைத்தியமாய் தெரியும். ஆனால் இந்த பைத்தியம்தான் தேவனுடைய ஞானமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் எந்த சம்பவத்தை வேணால் எடுத்து பாருங்க, கோலியாத் தாவீதை எடுத்து பாருங்க. அரக்கன், ராட்சசன், 10 அடி 12 அடி உயரம் உடையவன். அவன் தோற்று போக, அவன் வெற்றி பெறாத இடமே கிடையாது. இன்னும் என்ன சொல்லப்படுகிற, அவன் வந்தா பூமியை அதிரத்தக்கதான காரியம். ஒரு சின்ன கூழாங்கல் வைத்து அடிக்க முடியுமா? உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ஞானங்கள் ஒருபோதும் தேவனுக்கு இணையாய் வரவே முடியாது. தேவனுக்கு பைத்தியமாய் தோன்றவைகள் கூட அதிலிருந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதே சமயம் இந்த உலகத்தில் தங்களை பெருமை உள்ளவர்களாய், தங்களை ஞானவான்களாய் எண்ணிக்கொண்டவங்க முடிவெல்லாம் பாருங்க. பரிசேயர்களுக்கு தெரியாத நியாயப்பிரமாணம் கிடையாது. பரிசேயர்களுக்கு தெரியாத வேத நியாயப்பிரமாணத்தின் வசனங்கள் கிடையாது. ஆனால் அவங்களால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியல. உலகத்தின் ஞானம் இருந்தது, நியாயப்பிரமாணத்தின் சத்தியம்லாம் தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் இயேசு தான் ஆண்டவராகிய மேசியா என்று அவங்களால அறிந்து கொள்ள முடியலை. ஆனால் மீனவர்களுக்கும் ரோட்டில் திரிந்ததான கண்ணு தெரியாதவங்க, காது கேட்க முடியாதவங்க, எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை இருந்தவர்கள் கூட மேசியா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்று அறிந்து கொண்டாங்க. அதுதான் வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது. ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்ப நீங்கள் உங்களை என்ன பண்ணாதீங்க, ஞானத்தை வைத்து வஞ்சித்து கொள்ளாதீங்க. நம்ம தேவனுக்கு பைத்தியமா இருக்க வேண்டும். அல்லேலூயா.
நான்காவது கடைசியாக கூட கலாத்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். கலாத்தியர் 6:3. ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாயிருப்பான். இது எதை காட்டுகிறது? பெருமை. 4வது காரியம் பெருமை. ஒருவனுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா பெரிய ஆளை போல காட்டிக்கொள்கிறது. அப்படி வஞ்சிக்காதீங்க. பலர் நான் பார்த்தது உண்டு, முற்காலங்களில் அவங்களுடைய பரம்பரையோ அவங்க காரியங்களோ பல செல்வம் மிகுந்தவர்களாக இருந்திருக்கலாம். அவங்க சீமாட்டியாய் பயங்கர செல்வ செழிப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அவங்களுக்கு அந்த சொத்தை எல்லாம் போய், அவங்களுக்கு இருக்கிற சகல காரியம் போய், இப்போ தரித்திரராக அவங்க இருக்கக்கூடும். ஆனால் பிறர் பார்க்கிறார்களே, பிறர் என்ன நினைப்பாங்க? நம்ம எவ்வளோ பெரிய வீடு, நம்ம ராஜ பரம்பரை இல்லையா, நமக்கு அவ்வளோ சொத்து இருந்துச்சுல, நமக்கு இவ்வளோ ஆஸ்தி இருந்துச்சுல என்று சொல்லி தங்களை பெரிய ஆட்களாய் காட்ட வேண்டும் என்பதற்காகவே காட்டி கொண்டிருப்பாங்க. ஆனால் அவர்கள்ட்ட ஒன்றும் கிடையாது. இங்கே வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அப்படி வஞ்சிக்காதீங்க, உங்களை நீங்களே வஞ்சித்து கொள்ளாதீங்க. தன்னைத்தானே வஞ்சியாது இருக்கவன் பாருங்க, தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினாள். வேத வசனம் நீங்க ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பாருங்க, தேவன் எப்பயுமே பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து தான் நின்றிருக்கிறார். அது எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கலாம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று எவ்வளோ வசனங்களை நம்ம வாசிக்க முடியும். யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எல்லாத்துக்கும் தெரிந்த பகுதி. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ போடுங்க, கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், தானியேல் நாட்களில் நேபுகாத் நேச்சார் இருந்தார். நேபுகாத் நேச்சாருக்கு முன்னாடி அந்த நேபு என்கிறது அவங்க தெய்வத்தினுடைய பெயர். அந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா? ஞானத்தின் தெய்வம். ஞானத்தின் நேபு என்றால் நேபோ என்றால் ஞானத்தின் தெய்வம், காட் ஆஃப் விஸ்டம். அப்போ அந்த ஞானத்தை வைத்து என்ன செய்தாங்க? மகா பாபிலோன் இந்த உலகத்தின் 70% அந்த நாட்களில் உலகத்தின் 70% தன்னுடைய கரங்களுக்குள்ளாய் வைத்திருந்தது. இஸ்ரேலில் அடிமைத்தனமாக போகிறாங்க பாருங்கள், சிறையிருப்பாகி போகிறாங்க பாருங்கள், எல்லாம் பாபிலோனுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. அதை ஆண்டவர் நேபுகாத் நேச்சார். ஆனால் எவ்வளோ பெருமையோடு அவர் செயல்பட்டார். நீங்கள் தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தெலாம் வாசித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருமையோடு இந்த நேபுகாத் நேச்சார் செயல்படுகிறார் என்பதை பார்க்க முடியும். மகாபாபிலோனை தாண்டி எந்த தேசமும் கிடையாது, யார் எது விரோதமாய் வர முடியாது, எல்லாம் பல காரியங்களை பேசி கொண்டிருந்தார். ஆனால் ஒரு சிறிய பர்சிய ராஜ்யம் பாபிலோனை முற்றிலுமாய் சுக்குநூறாக்கி போட்டது. அதே போல நேபுகாத் நேச்சருடைய முடிவு எப்படிப்பட்ட முடிவு? தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்து, தானியேல் 5ஆம் அதிகாரம் 21 வாசிங்களே. 21 அவர் மனுஷன் என்று தள்ளப்பட்டார், அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று, காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தார். எவ்வளவு பெருமையில் இருந்த நபரை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு மிருகத்தை போல மாற்றி விட்டுட்டார். அது மாத்திரமல்லாமல் உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியை ஆக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தார். அல்லேலூயா. எவ்வளோ பூமியின் 70% தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக வச்சிருந்தவரை பைத்தியக்காரனை போல ஆண்டவர் மாற்றிவிட்டார். மாடுகளை போல, எரும மாடுகளோட, காட்டு கழுதைகளோட புல்லை திங்க விட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் எந்த ஒரு காலத்திலும் அவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து தான் நின்றிருக்கிறார். இன்னைக்கு எவ்வளோ பேர் பெருமையோடு சுற்றி கொண்டு இருக்கலாம். தேசத்தை ஆளுகிறவர்கள் எவ்வளோ பேர் பெருமையோடு சுற்றி கொண்டிருந்தாலும் தங்களை வீழ்த்த முடியாது, தங்கள் தான் இனிமேட்டு ஆட்சி என்று நினைத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் எதிர்த்து தான் நின்றிருக்கிறார். அல்லேலூயா. 4399 நாட்களை தாண்டி
இந்திய தேசத்தின் அதிக நாட்கள் பதவியில் இருக்கக்கூடியதான பிரதமர். இது வரைக்கும் யாரும் இந்த சாதனையை முறியடிக்கலை. இவர் தான் முறியடிச்சிருக்கிறார். எங்களை பெருமை உள்ளவர்களாய் சொல்லிக் கொள்ளட்டும். இந்திய தேசத்தை இந்து தேசமாய் மாற்றுவோம் என்று கொக்கரிக்கட்டும், என்ன வேணால் செய்யட்டும். பல மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டங்களை கொண்டு வரட்டும், அவங்க எவ்வளோ பெருமையோடு செயல்படட்டும். தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அவர் நீதியை சரிகட்டுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் அதே சமயம் தாழ்மை உள்ளவன் தம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் அவங்களை உயர்த்தி கொண்டே தான் இருந்திருக்கிறார். உயர்த்துகிற தேவன். அவர் புழுதியில் இருக்கிறவனை, குப்பையில் இருக்கிறவனை உயர்த்தி எங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு? ராஜாக்களோடும் ஆசாரியர்களோடும் பிரபுக்களோடும் அவர் அமரச் செய்கிற தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் தேவனுக்கு சமமான இதை கொள்ளையான பொருளாய் எண்ணாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு சரிசமம். அவர் செய்த என்ன நினைத்த என்ன வேணால் செய்யலாம். ஆனால் அதை கூட அவர் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் என்ன செய்தார்? அடுத்த வசனத்தை போடுங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அல்லேலூயா. அது மாத்திரம் முக்கியமானது பாருங்க. அதாவது மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படுத்தினராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோட நம்ம பெரிய ஆளா? ஏசப்பாவோட நம்ம எல்லாம் பெரிய ஆளா? மேன்மை பாராட்டி கொள்ள நமக்கு என்ன இருக்கிறது? பணத்தை வைத்து பொருளை வைத்து மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோமா? அதை பெருமை இந்த உலகத்தின் ஆஸ்திகளை வைத்து நீங்கள் பெருமை பாராட்டுவீர்கள் என்றால் நம்மளை போல பைத்தியக்காரன் யாரும் கிடையாது. வேத வசனம் ரொம்ப தெளிவாகி சொல்லுகிறது. அவருக்கு எல்லாம் இருந்துச்சு, சகலமும் அவரிடத்தில் இருந்தது. ஆனால் அவர் தம்மை கீழ்ப்படுத்தி தம்மை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே அவர் தாழ்த்தினார் என்று வேத வசனம் தெளிவாகி சொல்லுகிறது. 4 காரியங்களை இந்த காலை வேளையில் நம்ம பார்த்துருக்குறோம். பாருங்க, ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் இல்லாட்டி அதை விட ஒரு மோசமான ஒரு நேரம் கிடையாது. எப்படி 50 ஆண்டு 40 ஆண்டு பிறந்ததிலிருந்து குழந்தையிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை தேடி அவரை விசுவாசித்து பரலோகத்துக்கு போய் இடம் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? அவன் வாழ்ந்ததான வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். அதான் அந்த பரிசுத்தவான் சொல்கிறாரு, தேவன் எனக்கு இந்த சொப்பனத்தின் மூலமாக என்னை உடைத்தார். 40 ஆண்டுகள் நான் ஊழியம் செய்தோம், எனக்கு இடம் இல்லைன்ட்டாரு. நான் என்னை நானே சோதித்தேன். அதான் சொல்கிறார், செல்ஃப் டிசீவிங். என்னை நானே வஞ்சித்து கொண்டிருந்தேன் பல காரியங்களில். இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நீங்களே எதில் வஞ்சித்து கொண்டு இருக்கிறீங்க? பாவத்தின் காரியங்கள் இல்லையா? இல்லாட்டி வசனத்தை கேட்டு அதன்படி நடக்காமல் இருக்கிறீங்களா? இல்லாட்டி உலக ஞானத்தை வைத்து நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்களா? தேவனிடத்தில் கிட்டி சேரணும்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி பெருமையோடு நீங்கள் நான் என்ன எவ்வளோ பெரிய ஆள் என்று பெருமையோடு சுற்றி கொண்டு இருக்கிறீங்களா? இது எல்லாம் உங்களை இந்த பூமியோடு பூமியாய் மண்ணோடு மண்ணாய் உங்களை கீழே தள்ளி போடுகிற காரியம். உங்களை நீங்களே வஞ்சித்து கொள்ளாதபடி தேவனுடைய சமூகத்தில் நம்ம கிட்டி சேர வேண்டும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் கடைசி ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை கூட வாசிங்க. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். பாருங்க, நீங்க நான் முன்னவே சொன்னதை போல யூதாஸ் துக்கப்பட்டான், பாவம் செய்ததுக்கு துக்கப்பட்டான். அவனுக்குள்ள நம்ம செய்த தப்புன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் அவன் என்ன செய்யலை? மனம் திரும்பலை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? நீங்கள் துக்கப்பட்டதுக்கு
எதற்காக சந்தோஷப்படலைன்னா, நான் எதற்காக சந்தோஷப்படுறேன்? மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக நீங்கள் துக்கப்பட்டதற்காக நான் என்ன பண்ணுறேன்? சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்கும். உங்க வாழ்க்கையில நான் இவ்வளவு நாள் நான் என்னைய வஞ்சித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியும். பாருங்க, இந்த உலகத்துல வேற யாருக்கும் தெரியாட்டி நமக்கு தெரியும். நம்ம உள்ளான மனுஷனுக்கு தெரியும். நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோன்னு வேற யாருன்னு சொல்ல வேண்டாம். எந்த தீர்க்க தரிசனத்தையும் போக வேண்டாம். நமக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, உலக வாழ்க்கையிலையும் சரி, தேவனை தேடுகிற காரியங்களையும் சரி, தேவனுக்கு கொடுக்குற காரியங்களையும் சரி, தேவனுக்கு வேதத்தை வாசிக்கிறது, ஜெபத்தில், தேவனுடைய ஊழியத்தில் எல்லாம் நமக்கு தெரியும். நம்ம சுயத்துக்கு தெரியும், நன்றாய் அறியும். வேற யாருக்கும் தெரிய வேணாம், நமக்கு தெரியும். எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கிறேன், எனக்கு தெரியும். அதே போல தான் உங்களை நீங்களே சோதித்து அறிய வேண்டாம். ஒருபோதும் இப்படிப்பட்ட துக்கம் உங்களுக்குள்ள, நான் என்னை நானே வஞ்சித்து கொண்டிருக்கிறேன், இவ்வளோ நாள் நான் என்னை வஞ்சித்து கொண்டிருக்கிறேன் என்ற துக்கம் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா பாருங்க, துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ஆனால் அதே சமயம் லௌகீக சோகமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இந்த உலகத்தின் துக்கம், இந்த உலகத்தின் மேலே நீங்கள் துக்கப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். மரணம் தான் சம்பவிக்கும். ஆனால் அதே சமயம் கர்த்தருடைய காரியங்களில் நான் இன்னும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும், இன்னும் நான் ஜெபிக்கணும், இன்னும் நான் வேதத்தை வாசிக்கணும், இன்னும் நான் சபையோடு இசைந்து நான் வாழணும், இன்னும் நான் சபையினுடைய எல்லா காரியங்களிலும் பங்கு பெற வேண்டும், நான் இன்னும் தேவனோடு உறவுல கிட்டி சேர வேண்டும். இப்படிப்பட்ட துக்கம் உங்களுக்குள்ள இருக்குமே ஆகில் அது உங்களை ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்தும். ஏன்னா ரட்சிப்புக்கு ஏதுவாயினா என்ன? நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக எழுதி வச்சிட்டார். இறுதி பரியந்தம், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு என்பது ஒரு நாள் கூத்து கிடையாது, ஒரு நாள் சம்பவம் கிடையாது. நான் ஒரு நாள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷை பெற்றிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு திரிகிறது கிடையாது. சாவர வரைக்கும், இந்த பூமியில் நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் அந்த ரட்சிப்பின் ஓட்டத்தில் தான் நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் தினமும் நம்மளை சுத்திகரித்து, தினமும் நம்மளை பரிசோதித்து, அதுதான் ரட்சிப்பு. இறுதி பரியந்த, முடிவு பரியந்த யார் நிலைத்திருக்கிறானோ அவன் தான் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அதுதான் தேவன் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே வஞ்சித்து கொள்ளும் பொழுது அந்த சிலுவையை நோக்கி பாருங்க. அந்த சிலுவையில ஒரு பரிசுத்தவான், ஒரு பாவமே அறியாதவர், ஒரு பாவனை என்னன்னே தெரியாது, அவர் மேலே அவர் செய்த பாவம்னு எதுவுமே கிடையாது. அவர் இந்த பூமியில் இருந்த நாட்கள் எல்லாம் சோதிக்கப்பட்டாலும் தன்னை பரிசுத்தமாய் அவர் பாதுகாத்து கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு நபர் தண்டிக்கப்படுகிறார். நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். நம்ம சகல பாவத்தையும் அக்கிரமத்தையும் சகலத்தையும் செஞ்சு விட்டு, பாவம் அறியாத நபர், குற்றம் செய்யாத நபர், பாவம்னா என்னன்னு தெரியாது, அவர் மேல எந்த பாவமும் கிடையாது. ஆனால் நம்ம சிலுவையில் இருக்க வேண்டிய இடத்துல அவர் நமக்காக நம்முடைய பட்சத்தில் தண்டிக்கப்படுகிறார். நீங்களும் நானும் நன்றாய் வாழ்வதற்கு, நீங்களும் நானும் பரலோகத்துக்கு செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய விலைக்கரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவம் அறியாத ஒரு மனிதன், எந்த குற்றமுமே செய்யாத ஒரு நீதிமானை தண்டிச்சா எவ்வளோ பெரிய குற்றம். இன்னைக்கு ஒரு நீதிமான் எந்த குற்றமே செய்யலை, அவனை தூக்கி ஜெயிலில் போட்டால் எவ்வளோ பெரிய மோசமான காரியம். இப்போ நீங்களே ஒரு தவறு செஞ்சுட்டீங்க, அதுக்கு பதிலாக இன்னொருத்தரை தூக்கி ஜெயிலில் போட்டால், இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையும். எவ்வளோ தவறுகள், எவ்வளோ குற்றங்கள், எவ்வளோ அசிங்கமான காரியங்கள் எல்லாம் செய்துவிட்டு இங்கே சந்தோஷமாக நிற்கிறோம். ஆனால் நமக்காக சிலுவையில் தண்டனை அனுபவித்த ஒரு நபர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை நம்ம ரொம்ப தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கேற்ற துக்கம் உடையவர்களாய் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நான் முன்னமே சொன்னேன், சார்லஸ் ஸ்பர்ஜன் ஒரு காரியத்தை சொன்னார்ன்னு சொல்லி, மனம் திரும்புதல்
ஏதோ ஒரு என்ன கிடையாது, மனம் திரும்புதல் ஒரு அடக்க ஆராதனைன்னு சொன்னார். இட்ஸ் நாட் அ ஃபீலிங், ஏதோ நான் மனம் மாறி இருக்கிறேன் என்று சொல்கிற ஒரு காரியம் கிடையாது, ஒரு அடக்க ஆராதனை. அதே சார்லஸ் ஸ்பர்ஜன் இன்னும் சொல்கிறார், பெயின் வித்தவுட் ரிப்பண்டன்ஸ், அதாவது மனம் திரும்புதல், வலியோடு வருகிற மனம் திரும்புதல் தேவனுடைய சமூகத்தில் ஏதோ ஒரு அனஸ்தீசியா போல் இருக்கக்கூடாது. அனஸ்தீசியானா என்ன? ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு எந்த உணர்வும் இருக்காது, பாவம் நீங்கி நம்ம சந்தோஷமாய் வாழும், அதுக்கு பிறகு திருப்பி பாவம் வரும். அப்படி இருக்கக்கூடாது மனம் திரும்புதல். முழுமையுமாய் மனம் திரும்புதல் வேண்டும். கம்ப்ளீட் பர்ஃபெக்ட் ரிப்பண்டன்ஸ். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாம். பாருங்க, உங்களை நீங்களே வஞ்சித்து கொள்ளாதீங்க. சபைக்குள்ள ஒரு வாழ்க்கை, சபைக்கு வெளியில் ஒரு வாழ்க்கை. இங்கே சபையில் ஆராய்ச்சிட்டு கோயில் வாசலில் போய் நிற்காதீங்க. நான் ஏதோ பார்க்கும்போது பல பேர் சிரிக்கிறீங்க. நான் இங்கே நடக்கிற காரியங்களை தான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். சபைக்கும் வருகிறீங்க, கோயில் வாசல்லையும் போய் நிற்கிறீங்க, கோயில் திருவிழாக்கள்லையும் போய் பங்கு பெறுறீங்க. உங்களை நீங்களே வஞ்சித்து கொண்டிருக்கிறீங்க. வாலிப பிள்ளைங்க சபைக்குள்ள பரிசுத்தவான்களை போல காணப்படுறீங்க. ஆனால் உங்கள் சோசியல் மீடியா, உங்கள் இன்ஸ்டாகிராம்ல ஃபேக் ஐடியை வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அது உங்களை நீங்களே வஞ்சிக்கிறது கிடையாதா? உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்கிறது கிடையாதா? எத்தனை பேரை நான் பார்க்கிறேன் நம்முடைய சபையில. அதுவும் பெயர்கள் எல்லாம், வைக்கிற பேரெல்லாம். ஒரு பையன் வைத்திருக்கிறான் டார்க் டெவில். டார்க் டெவில்னா என்ன? பிசாசு, கருப்பு பிசாசுன்னு அர்த்தம். சபைக்கு 10 வருஷம் வரக்கூடாதான பையன். அப்ப இதெல்லாம் என்ன செய்கிறது? உலகத்துல ஒரு வாழ்க்கை, இங்க சபைக்குள்ள ஒரு வாழ்க்கை. நம்மளை நாமளே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். ரெட்ட வாழ்க்கை வேண்டாம் தயவு செய்து. 2 எஜமானுக்கு நம்ம ஊழியம் செய்யவே முடியாது. அப்படி நம்ம வாழ்றதுனா வாழலாம், ஆனா பரலோகத்துல நமக்கு இடம் கிடையாது. பரலோகத்துல ஆண்டவர் இடம் இல்லைன்னு சொல்லிடுவார். உன்னை நான் அறியேன். இது என்ன மோசமான காரியம் தெரியுமா? ஆண்டவரே சொல்றாரு, இவங்க சொல்றாங்க, நான் உங்க பேர்ல தீர்க்கதரிசனம் சொன்னோமே, உங்க பேர்ல நாங்க பிசாசுகளை துரத்தினோமே, உங்க பேர்ல நாங்க அற்புதங்கள்லாம் செய்தோமே. ஆண்டவர் சொல்ற, உன்னை நான் அறியேன்பா, உன்னை தெரியாது, யாருன்னே தெரியாது. அது எவ்வளோ ஒரு மோசமான காரியம் பாருங்க. வார சபைக்கு இத்தனை ஆண்டுகளை சபைக்கு ஆண்டவரை சேவித்து கடைசியில பரலோகத்துல இடம் இல்லாம போச்சுன்னா ரெட்ட வாழ்க்கை தயவு செய்து வேண்டாம். நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளாதபடிக்கு தேவனுடைய சமூகத்துல ஆண்டவரே, இந்த ரெட்ட வாழ்க்கை எனக்குள்ள இருக்கக்கூடாது. நான் என்னை நானே வஞ்சித்து கொண்டிருக்கிறேன். பிசாசெல்லாம் வேண்டாம், என்னை நானே வஞ்சித்து கொண்டிருக்கிறேன். எந்தெந்த காரியங்கள்? 4 காரியங்கள் பார்த்தோம். பாவத்தினால, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது. 3வது காரியம், உலகத்தின் ஞானத்தினால் அல்ல, தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளாதிருக்க கடவுள். உலகத்தின் ஞானத்தினால் அல்ல. 4வது காரியம், பெருமை. ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை பெரியவனாய் எண்ணிக்கொண்டு தன்னைத்தானே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சுவாபங்கள் எனக்குள்ள இருக்கக்கூடாது. எல்லாரும் சத்தத்தை உயர்த்துவோமா? நீங்க தான் ஜெபிக்க போறீங்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் கடினப்பட்ட இருதயத்தை மாற்றுங்க. ஆண்டவரே கடினமான இருதயத்தை மாற்றி நவமான சதையான இருதயத்தை ஆண்டவரே எங்களுக்கு தாங்கப்பா. எவ்வளோ வார்த்தைகளை கேட்டோம், எவ்வளோ வசனங்களை கேட்டு எங்கள் இருதயத்துக்குள்ளாய் அது செல்லவே இல்லை, அது கிரியை செய்யவே இல்லை. காரணம், நம்ம இருதயம் கடினப்பட்டு விட்டது. ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு விசையாய் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. தகப்பனே, யாரும் அமைதியில இருக்கக்கூடிய நேரம் இல்ல. ஆண்டவரே, நான் பல நேரங்கள்ல என்னை நானே வஞ்சித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு தெரிந்தும் நான் என்னை நானே வஞ்சித்து கொண்டு, உங்களுக்கு தான் தெரியும், உங்களை பற்றி நன்றாய், உங்களை பத்தி நீங்க தான் அறிந்து வைத்திருக்கிறீங்க.
ஆண்டவருடைய சமூகத்துல மன்றாடி ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு கர்த்தருக்கு ஏற்ற துக்கம் உங்களை ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்தும், மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் நடத்தும். ஆனா இந்த லௌகீக துக்கமோ உங்களை மரணத்துக்குள்ள கொண்டு போயிரும். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் என்னை நானே வஞ்சித்து கொள்ளாதபடி, என்னை நானே ஏமாற்றி கொள்ளாதபடி, ஆண்டவரே, என்னுடைய கிறிஸ்தவ ஓட்டத்துல, கிறிஸ்தவ வாழ்க்கையில என்னை நானே ஏமாற்றி, ஆண்டவரே, இறுதி மேன்மைக்கு அடைய முடியாமல் போயிடாதபடி தகப்பனே, ஆண்டவரே, உடைய பரலோகத்திற்கு ஆண்டவரே ஏசப்பா ஏற முடியாமல் போயிடாதபடி தகப்பனே, ஒரு விசையாய் தகப்பனே, இரட்ட வாழ்க்கை மாறுவதாக, ஆண்டவரே, இரட்ட சுவாபங்கள் மாறுவதாக. ஆண்டவரே தகப்பனே, என் தேவனுக்கு விரோதமாய் நான் செய்த காரியங்கள், நான் தெரிந்தே செய்த காரியங்கள், நான் தெரிந்தே வஞ்சித்ததான காரியங்கள், ஆண்டவரே, ஜெபத்தில், வேத வாசிப்புல, கர்த்தருடைய காரியங்கள்ல, ஆராதனையில, ஆண்டவரே, எந்தெந்த காரியங்கள்லாம் என்னை நானே நான் வஞ்சித்து கொண்டிருக்கிறேனோ, எந்தெந்த இடங்களில் எல்லாம் தன்னைத்தானே நான் ஏமாற்றி கொண்டிருக்கிறேனோ, என் தேவன் தாமே அந்த இடங்கள்ல மாறுதலை உண்டு பண்ணுவீராக. ரிகமன துடலந்தடர சகடமன துடரவ, ரிகமன துடலந்தடர சபடதடர மன துடலமன ரகரபட. ஹல்லேலூயா. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை, உலக போக்கில் ஆமென் ஒத்த வேஷம் தரிப்பதில்லை, என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். சொல்லுங்க, என் மனம் புதிதாக. எங்களை புதிதாக்குங்கப்பா, புதிதாக்குங்க. கல்லான இருதயத்தை எடுத்து போடுங்க. சொல்வோம், தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் என்னில் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் என்னில் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து அறிக்கை செய்ய. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக துக்கம் என்னை ஆட்கொள்ளட்டும். தெய்வீக துக்கம் ஆண்டவரே எங்களை ஆட்கொள்வதாக. உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. தகப்பனே தந்தும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, ஒப்பு கொடுக்கிறேன். தங்கிவிடும் என்னில் நிரந்தரமா உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்துவிட்டே. தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல, ஆண்டவரே, நாங்க செய்கிற வேலையில கூட, நாங்க செய்கிற தொழில கூட, எங்க படிப்புல கூட நாங்க எங்களை நாங்களே வஞ்சித்து கொள்ள மாட்டோம் தகப்பனே.
உலகத்தின் காரியமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியங்கள், தேவனுக்கு ஏற்ற காரியங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவரே நாங்கள் எங்களை நாங்களே வஞ்சித்துக் கொள்ளாதபடி, ஆண்டவரே மற்றவர்கள் தவறுகள் செய்யறாங்க என்று சொல்லி நாங்களும் அதே தவறுகளை செய்யாதபடி, எங்களை நாங்களே வஞ்சித்துக் கொள்ளாதபடி, செய்கிற தொழில்கள்ல, நாங்க செய்கிற கையின் பிரயாசங்கள்ல, படிப்புல, சகல காரியங்களிலும் தேவனுடைய பிள்ளைகளாய் உண்மையாய் நடந்து கொள்ள தேவன் தாமே உதவி செய்வீராக. தேவனுக்கு ஏற்ற துக்கம் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக எங்களை பற்றி பிடிக்கட்டும். ஆண்டவரே நான் இன்னைக்கு ஜெபிக்கல, நான் இன்னைக்கு வேதத்தை வாசிக்கல, நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதான் கனத்தை கொடுக்கல, அதை நான் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறேன், என்னை நானே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிறதான அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் எங்களை நாள்தோறும் பிடிக்கட்டும். அப்பா, இன்னும் மக்களாய் வளர ஆண்டவரே இறுதியில உம்முடைய சன்னிதானத்துல நின்று அந்த ஜீவ புஸ்தகத்துல எங்கள் பெயர்கள் ஆண்டவரே பொறிக்கப்பட அதற்கு பாத்திரவான்களாய் எங்களை மாற்றுவீராக. இன்றைய நாள்ல எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகட்டும். எங்களை நாங்களே வஞ்சித்துக் கொண்டிருந்ததான காரியங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு முடிவு உண்டாவதாக. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சன்னிதானத்துல ஆண்டவரே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பெரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்தினால எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உதவி செய்யாய் தலைகளை தாழ்த்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்னோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென்.